This video sponsored by BuyMode mobile app. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபியூஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.9 தான் எடுக்குது. அப்போ ஸ்ட்ரிங் ஃபியூஸ் போயிருக்குன்னு அர்த்தம். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரிங் வந்து ஆம்ஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு நேராக உள்ள ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறாங்களா? இங்கே ஃபியூஸ் போயிருக்காலேன்ட்டு இந்த ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு கண்டினியூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபியூஸ் போயிருக்காலேன்ட்டு. ஃபியூஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபியூஸ் லாக் பண்ணிடுங்க. ஃபியூஸ் லாக் பண்ணோன்னே 14.2 எடுத்துங்களா, 14.5 14.3 அதுக்கு எடுக்குதுங்களா. அப்படிங்கிறப்ப ஃபியூஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபியூஸ் வந்து நல்ல குட் கண்டிஷனில் உள்ள ஃபியூஸை இன்செர்ட் பண்ணதுனால ஆம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் தான் வந்து ஸ்ட்ரிங் ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மாற்றணும். ஃபியூஸ் மாற்றின பிறகு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபியூஸ் மாற்றிக்கிங்க, சேஃப்டியாக மாற்றிக்கிங்க.